ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அடை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அடை. அரிசி ரவையும் காய்கறிகளையும் போட்டு செஞ்சுருக்கிறோம். இதை தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை நல்லாயிருக்கும், இல்லாட்டி கெட்டியாக வெள்ளை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அடை செய்கிறதுக்கு நம்ம மாவு கரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது கடைகளில் வாங்கின இட்லி ரவை வாங்கியிருக்கிறேன். நார்மல் ரவை வேறு, இட்லி ரவை வேறு. இது கொஞ்சம் குருணை பெருசு பெருசாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல இட்லி ரவை கிடைக்கல அப்படின்னா இது நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அதுக்கு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மாவு பச்சரிசி, நீங்கள் எந்த பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம். நல்லா அலம்பிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடித்து வெள்ளையோ இல்லை வெள்ளை வேஷ்டிலையோ நல்லா காய வச்சுருங்க. ஒரு 5-6 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஈரம் ஒட்டக்கூடாது. அந்த சமயத்தில் நீங்கள் மிக்சியில் பல்ஸில் கொஞ்சம் நேரம் போடணும். ஒரேடியாக ஓட்டினீங்க அப்படின்னா பவுடர் ஆகிடும். அது நம்ம மாவு ஊற்றணும் அப்படின்னா மாவு தோசை மாதிரி ஆகிடும். ரவை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து சளிச்சு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் திரும்ப உணர்த்திட்டு டப்பாவில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு சட்டியில் போட்டு வறுத்துட்டு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் கடையில் வாங்கினது அப்படிங்கிறனால அதில் பவுடர் இருக்காது, அதாவது ஸ்டார்ச் மாதிரி அந்த பாண்டிங்க்கு இருக்காது. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னா அரிசி மாவு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் புளிச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா இதே அளவு 1/2 கப் அளவுக்கு புளிச்ச இட்லி தோசை மாவு கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தோசை மாவு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை குறைச்சிக்கோங்க. நான் தயிர் போட்டிருக்கிறனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதில் கெட்டியாக தான் இருக்குது. இதுக்கு 1 கப் முதல்ல தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். முதல்ல கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இந்த ரவை ஊற இன்னும் நல்லா திக்காய்க்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது. இதை கொஞ்சம் நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கெட்டியாயிடும் மாவு. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கக்குள்ளே இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு, கூடவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து இந்த மாதிரி வந்துடணும். இப்போ இதை நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் பொடியாக கட் பண்ணதும் 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்தோம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ரொம்ப இந்த அளவுக்கு திக்காக இருக்க வேணாம், தண்ணியாக இருக்கட்டும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்ற போகிற அடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றிட வேண்டியது தான். அடை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக இதை ஊற்ற முடியாது இட்லி ரவைங்கிறனால. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தீயை மிதமாகவே வச்சு ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி விட்டு அதே மாதிரி செவக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. சூப்பரான நல்லா டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரவா அடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.